தலைநகர் டெல்லி அப்படிங்கிறது பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதை வந்து முதல் காட்சி பார்த்துடணும் அப்படின்னு பெரும்பாலான ஜென்சி கிட்ஸுகள் வந்து யோசிச்சு கொண்டு இருக்க, ஏப்ரல் 23 எலெக்ஷனு, ஜூலை 23 கலெக்ஷனு. தெளிவா பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனே எங்க தளபதி தான் தெளிவா. ஆடி மாசத்துல அம்மனுக்கு திருவிழா இருக்கோ இல்லையோ, எங்க தளபதியோட திருவிழா படத்தை பார்க்கறது நாங்க கேங்கா தான் போவோம். டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக நீட்டிற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. டெல்லியில் நடந்த சம்பவத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே டெல்லியில் போராடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் சோனம் வாங்சக் என்கிற நபர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறாரு. இவர் வந்து 20 நாட்களாக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வந்தார். அவரை வந்து எப்படியாவது அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு இந்த மோடிக்கு கீழே செயல்படக்கூடிய இந்த காவல்துறையினர் வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவருடைய உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஒருவேளை இந்த நீட்டுக்கு எதிராக போராடி அவர் உயிர் நீத்திட்டாரு அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் காட்டுத்தீயாக பரவிடும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பயந்து தான் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியோ அவருடைய லாயரோ யாருமே அவரை மீட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷனில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் ஜென்சி கிட்ஸை டெல்லி முழுவதும் ஒருங்கிணைத்து அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி அந்த பாராளுமன்றத்தை முற்றுகையிடணும் அப்படின்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றாக கூடி போகிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய நபரை வந்து உடனடியாக அவர் ராஜினாமா செய்யணும், அதுக்கப்புறம் நீட்டில் வந்து நடந்த குளறுபடிகளுக்கு வந்து இந்த அரசு அப்படிங்கிறது பொறுப்பேற்கணும், இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, நாங்கள் என்னதான் படித்தாலும் எங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது என்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு இந்த மாணவர்கள், இந்த ஜென்சி தலைமுறையினர் வந்து டெல்லி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்தி எரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாணவர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி அறவழியில் போராடிக்கிட்டு இருந்தவங்களை இந்த துணை ராணுவ படையினர் அடித்து லட்டி சார்ஜ் பண்ணி மண்டையை உடைச்சு ஒரு பொண்ணெல்லாம் பாவம் குச்சியை வச்சு கையில் வச்சிருக்கக்கூடிய குச்சியை வச்சு அந்த பெண்ணுடைய பின்பகுதியில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இப்படி குத்துறார். அந்த வீடியோக்கள்லாம் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிட்டு இந்திய கொடியை ஏந்தி இந்த மக்கள் போராடினது எப்போ அப்படின்னு ஞாபகத்தில் இருக்கா? சுதந்திர போராட்டம், வெள்ளையர்களை எதிர்த்து கையில் இந்திய கொடியை ஏந்தி போராட்டத்தை பண்ணோம். இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கே, மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுச்சே, இந்த நீட்டு அப்படிங்கிறது பல்வேறு நபர்களை காவு வாங்கிட்டு இருக்கே, பல உயிர் இந்த நீட்டால் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு மாணவர்கள் கிளர்த்து எழுந்து இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் டெல்லியில் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க இது இன்னும் வீரியமாயிட்டு இருக்கு. மாணவர்களை எப்போ தாக்குனாங்களோ எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் அன்னையிலிருந்து ஒரு கேடு காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் மேலே நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னா யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி, தவளை தான் வாயால் கெட்ட மாதிரி உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டெல்லியில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டமாக மாறி இருக்கு. தமிழ்நாடும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ அதுக்கப்புறம் டிஒய்எஃப்ஐ இந்த அமைப்பினர் வந்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லி போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வலுக்குது. இதே போல தான் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து ஒரு கல்லூரிக்குள்ள உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறை வந்து அராஜகமாக இழுத்து கொண்டு வந்து கைது அப்படிங்கிறது செய்தது மட்டும் இல்லாமல் மிரட்டுறாங்க. அது வந்து ஒரு வீடியோவாகவே பதிவாயிருக்கு. ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு மாணவரை பார்த்து மிரட்டுறாரு.
ஒரு அறவழியில இந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடக்கூடாது அப்படின்னு இந்த தமிழக வெற்றி கழக அரசு நினைக்குதா? பெங்களூர்ல அறவழியில மாணவர்கள் போராடுறாங்க. அதற்கு கர்நாடக அரசு அப்படிங்கிறது பெர்மிஷன் கொடுத்துருக்கு. தாராளமாக இந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் அறவழியில போராட விரும்பினால் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு அறவழியில செய்வதற்கு மாணவர்களுக்கு அனைத்து உரிமை இருக்கு. ஏன்னா இது அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்தது. நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம்னு நீட்டை வச்சு இதுவரைக்கும் நீங்க அரசியல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா முதல் முறையாக மாணவர்கள் கிளர்த்தெழுந்து எங்களுக்கான பிரச்சனையை நாங்களே சரி செய்யறோம் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்காங்க. ஒன்று மாநில அரசு நீங்க போராடி நீங்க நீட்டுக்கு விலக்கு அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா அறவழியில போராடணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுமதி அப்படிங்கிறத கொடுக்கணும். இது ரெண்டையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் போராடுறாங்களோ காவல்துறை அதிகாரிகளை விட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் நாங்கள் கைது பண்ணுவோம், ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதுல பாடகர் ஒருத்தர் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி போயிட்டு நான் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு அந்த மனுஷன் போராட போனார். அவர் ஏதோ தேச துரோக குற்றம் செஞ்ச மாதிரி அவரை சுத்தி நின்று காவல்துறை அதிகாரிகள்லாம் நீ எப்படா போராட்டம் பண்ணலாம், அதெல்லாம் நீ பண்ண முடியாது அப்படின்னு குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் என்கிற நபரை ஆதவர்ஜுனா மீட் பண்ணி தம்பிங்க வா, நீட்டுக்கு எதிராக நாங்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கோம், நீட்டுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு மேடையில் பேசிட்டு போயிடுவோம். இந்த போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ தாவேகாவுடைய பாடலை நீ ஏற்றி பாடுனியா, உனக்கு வாய்ப்பு கொடுத்தோமா, இன்னொரு பாடல் ரெடி பண்ணுறோம் அதுக்கும் பாடி கொடுத்துட்டு போ. அதை விட்டுட்டு பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே, நீட்டுக்கு எதிராக போராடுறேன்னு நிற்கிற, போ அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பேசி அனுப்பிச்சு விட்டாப்புல. தமிழக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். டெல்லியில மாணவர்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நீட்ல இருந்து எப்படியாவது விலக்கு அப்படிங்கிறத பெற்றலாம் அப்படின்னு தமிழக மாணவர்களுக்கு புரிஞ்சது கூட ஆளுகிற தமிழக வெற்றி கழக அரசுக்கு புரியல அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையிலே வேதனையா இருக்கு. இதுல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம். ராஜ்மோகனுடைய கருத்து விஜய் அவர்களுடைய கருத்தா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். ராஜ்மோகன் அடித்தட்டுல இருந்து ஒரு யூடியூபரா இருந்து இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அவருக்கு இந்த நீட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியும். அனிதாவுடைய மரணம் குறித்தெல்லாம் ராஜ்மோகன் அவர்களே அவருடைய யூடியூப் சேனல்ல வீடியோ அப்படிங்கிறது போட்டிருப்பார். கண்டென்ட் எடுக்கும் போது இப்படி அநியாயத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு செத்து போச்சே அப்படின்னு அவருக்கும் அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, தாராளமாக அறவழியில அமைதியாக மாணவர்கள் போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு. நீங்க அப்படி சொல்றீங்க ராஜ்மோகன், ஆனா உங்க காவல்துறை அதிகாரிகள் அப்படி நடந்துக்கலையே. போராடக்கூடிய மாணவர்களை மிரட்டுறது, கைது பண்றது, மண்டபத்துக்கு கொண்டு போய் அடைக்கிறது அப்படின்னு அந்த அடக்குமுறையை தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக காவல்துறை கையில் எடுக்கிறாங்களே. காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தெரியாம தான் காவல்துறை இந்த அடக்குமுறையை மாணவர்களுக்கு எதிராக பண்ணுதா? டெல்லியில மாணவர்கள் கையில் எடுத்து இருக்கக்கூடிய இந்த போராட்டம் நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு நடத்தப்படக்கூடிய போராட்டம்.
போராட்டம். இதற்கு மத்திய அரசு அப்படிங்கிறது செவிசாய்க்கணும். அதே போல டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நீட்டிற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி அறவழியில அமைதியாக போராடணும், அதுவும் கல்லூரிக்குள்ள உள்ளிருப்பு போராட்டம்லாம் பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் விரும்பினால் அந்த விருப்பத்தை ஆதரித்து இந்த அரசாங்கம் செவிசாய்த்து நடந்து கொள்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். சரி, மக்களாகிய நீங்க இந்த ஜென்சி தலைமுறையினர் இந்த ஆளுகிற மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடி வருவதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.